8ஆம் வகுப்பு பயிற்சி 6.2ல் வந்துட்டு 4வது சம் பார்க்க போகிறோம். 4வது சம் பாருங்கள். கீழ்காணும் விவரங்களுக்கு நிகழ்வு செவ்வகம் வரைக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பிரிவு இடைவெளி 0லேருந்து 10, 10லேருந்து 20, 20லேருந்து 30, 30லேருந்து 40, 40லேருந்து 50, 50லேருந்து 60ன்னு கொடுத்துருக்காங்க. மாணவர்களின் எண்ணிக்கை வந்துட்டு பார்த்திங்கன்னா 5, 15, 23, 20, 10, 7 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ வந்துட்டு கிராஃப் மாதிரி தான் நம்ம போட போகிறோம். நம்ம வந்துட்டு கிராஃப் ஷீட்டில் போடணும்லாம் கிடையாது. நமக்கு எக்ஸாம்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் நம்ம வரைஞ்சிக்கலாமா? எக்ஸ்ஹெச் இது வந்து எக்ஸ்ஹெச் ஒய்ஹெச் வரைஞ்சிக்கிட்டாச்சு. இப்போ இந்த சைடு பாருங்கள், நான் வந்துட்டு ஒரு சென்டிமீட்டருக்கு 0ல் இங்கே 0 மார்க் பண்ணியாச்சு. 1, 2, 3, 4 இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10, 20 அந்த மாதிரி தான் மார்க் பண்ணியிருக்கேன். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, நான் 120 வரைக்கும் ஜஸ்ட் நமக்கு ஒரு இதுக்காக நமக்கு வந்துட்டு 100க்கு மேலே தாண்டாது. ஸோ 110க்கு மேலே தாண்டாது. சம்மில் வந்து பார்த்திங்கன்னா 110 லாஸ்ட்டு 190 வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம அதுக்கு மேலே தாண்டாது நம்மளுக்கு. ஸோ வந்துட்டு இதிலே தான் நம்ம மார்க் பண்ணிக்குவோம், சரிங்களா? மேலே வந்துட்டு பார்த்திங்கன்னா மாணவர்களின் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்திங்கனாக்கா 2, 4, 6 அப்படின்னு குறிச்சிருக்கேன். ஏன்னா இடையில நம்பர்ஸ் வரனால நமக்கு வந்துட்டு 1, 2ன்னு போட்டாக்கா நமக்கு பத்தாது. ஸோ வந்துட்டு நீங்கள் இந்த பேஜுக்குள்ளே வந்து பார்த்துக்கோங்க. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20, 22, 24, 26 வரைக்கும் குறிச்சிருக்கேன். 24 வரைக்கும் குறிச்சா கூட போதும், சரிங்களா? இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு அளவு பாருங்கள். 0 to 10 வந்துட்டு பிரிவு இடைவேளை. மாணவர்களின் எண்ணிக்கை வந்துட்டு 5 வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த 6க்கும் 4க்கும் நடுவில் 5 மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த 10க்குள்ளே. ஸோ இதான் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா 0 to 10 5, சரிங்களா? 0 to 10 5. இதை ஜஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கூட மார்க் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஜஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 10 to 20 மாணவர்கள் வந்துட்டு வந்திங்கன்னா 15 எங்கே இருக்குது? 16க்கும் 14க்கும் சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. 10 to 20னா இங்கேருந்து குறிச்சிக்கோங்க, சரிங்களா? பதினாலுக்கும் 16க்கும் நடுவில், சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கரெக்டாக இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நம்ம இங்கே குறிச்சிக்கலாமா? 10 to 20லேருந்து 15. நம்ம ஜஸ்ட்டு நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா மாணவர்களின் எண்ணிக்கை வந்துட்டு 23, சரிங்களா? 23 வந்து பார்த்திங்கன்னா 20 to 30ல் தான் நம்ம பார்க்கணும். 20 to 30 மாணவர்களின் எண்ணிக்கை வந்து 23 அப்படின்னா 24க்கும் 22க்கும் சென்டரில், சரிங்களா? அதை மட்டும் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க, சென்டரில். ஓகே, 23, சரிங்களா? அந்த 30, 20 to 30. நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும், சரிங்களா? அது வந்துட்டு 20 to 30 22 மாணவர்களின் எண்ணிக்கை 23, 24க்கும் 22க்கும் நடுவில். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 30 to 40லேருந்து 20 மாணவர்கள். 30 to 40 அதில் வந்துட்டு 20 மாணவர்கள்னால் இந்த சைடு நேராக பார்த்துக்கோங்க, நேராக 20க்கு நேராக, சரிங்களா? இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 30 to 40ல் ஒரு லைன். ஸோ இதே மாதிரி தான் கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு 30 to 40 20 மாணவர்கள். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா 40லேருந்து 50 வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க? 40லேருந்து 50 வந்துட்டு 10 கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா
10 வந்துட்டு நமக்கு நம்ம டேரெக்டாகவே நம்ம குறிச்சிருக்கோம். 40லேருந்து 50 வந்துட்டு 10 டேரெக்டாகவே குறிச்சிருக்கோம். அது கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. 40லேருந்து 50. ஓகேவா? அதே மாதிரி ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நார்மலாக இந்த பேப்பரில் வந்துட்டு வரைஞ்சிடலாம். சரிங்களா? 40 to 50 10 மாணவர்கள். சரிங்களா? அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா 50 to 60ல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, மொத்தம் 7 மாணவர்கள். 50 to 60ல் வந்துட்டு நீங்கள் இவ்வளோ லென்த் கூட போட தேவையில்லை. ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு புரியணும், கிராஃப் ஷீட் புரியணுன்றதுக்காக தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் 100 வரைக்கும் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரி, நமக்கு 70 முடிஞ்சிச்சு இல்லையா? 50 to 60ல் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 மாணவர்கள். 7னா 8க்கும் 6க்கும் சென்டரில், 8க்கும் 6க்கும் சென்டரில் 50 to 60 மாணவர்கள். பிரிவு இடைவெளியில் 50 to 60ல் வந்துட்டு அவ்வளோதான். 7க்கும் 8க்கும் நடுவில் நீங்கள் வந்துட்டு 50 to 60 அதில் வந்துட்டு 7 மாணவர்கள். இங்கே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மாணவர்களின் எண்ணிக்கை. ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிரிவு இடைவெளி. சரிங்களா? கிராஃப் போட்டு முடிச்சாச்சு. இப்போ அளவு திட்டம் எழுதலாமா? அளவு திட்டம் எக்ஸ் அச்சில் 1 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோமா? எக்ஸ் அச்சில் ஒரு சென்டிமீட்டரா? 1 சென்டிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 அலகுகள். அடுத்து ஒய் அச்சில் எத்தனை எடுத்துக்கிட்டோம்? 2 சென்டிமீட்டர் எடுத்துக்கிட்டோமா? 2 4 6 இந்த மாதிரி தானே எடுத்துக்கிட்டோம். 1 சென்டிமீட்டரை வந்துட்டு 2 அலகுகள். இப்படி தான் நம்ம எழுதிக்கணும். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? இந்த சம் ஈஸியாக இருக்கா? இந்த சம் இதோட நம்ம முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.